வணக்கம். மாதா பிதா என்னுடைய குருநாதர்கள் அனைவருக்கும் மற்றும் என் குலதெய்வத்தை வணங்கி கொண்டு இந்த நாடி ஜோதிடத்தை பற்றி உங்களுக்கு விளக்கம் தருகிறேன். நாடி ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று விதி தான். அந்த 3 விதியை வைத்து கொண்டு எளிமையாக ஜாதகம் பார்ப்பது எப்படி என்று சொல்லித்தரப்படும். இதை தொடர்ந்து கவனித்து வரும்போது நீங்கள் நாடியில் கொஞ்சம் பலன் சொல்கிற அளவுக்கு ரெடி ஆகிடலாம். முதல்ல நாடி ஜோதிடத்தில் 3 விதிகள்னு சொன்ன பாருங்களேன். சேர்க்கை தொடர்பு, உபச்சேர்க்கை தொடர்பு. சேர்க்கை தொடர்புன்னா ஒரு வீட்டில் இருக்கிற கிரகத்தை ஆய்வு பண்ணும்போது அது 1ன்னு எடுத்துக்கிட்டால் அதுலேருந்து 5வது வீடு 9வது வீடு, இது ஏற்கனவே விளக்கம் சொல்லியிருக்கிறேன். அடுத்தது அது சேர்க்கை தொடர்புன்னு பேர். அதை பற்றி உதாரண விளக்கத்தோடு இப்போ பக்கமாக போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ 2வது இந்த வீடியோவில் உபச்சேர்க்கையை பற்றி பேச போகிறோம். உபச்சேர்க்கைனா என்ன? 2, 12. ஒரு கிரகம் நின்ற வீட்டுக்கு 2வது வீடு 12வது வீட்டில் இருக்கிற கிரகத்தை நம்ம பார்க்குறது தான் உபச்சேர்க்கை. அதை பற்றி ஒரு சின்ன உதாரணத்தோடு நான் உங்களுக்கு விளக்கிட்டு அடுத்தடுத்து ஜாதகம் போட்டுலாம் நம்ம முதல்ல விதிமுறைகளை நல்லா இதுதான் அடிச்சுவடு நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா விதிமுறை சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக போயிடும். விதிமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டு ஜோதிடம் பார்க்கும்போது ஈஸியாக போயிடும். அதனால் 2வது விதின்னு உபச்சேர்க்கையை இன்றைக்கி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உபச்சேர்க்கை சொல்கிறதுக்கு முன்னாடி பராசர முறைக்கும் உபச்சேர்க்கைக்கும் சின்ன வித்தியாசம் இருக்குது. அதை கொஞ்சம் கவனிப்போம். அதாவது நம்ம பராசர முறையில் பார்க்கும்போது சந்திரனுக்கு 2, 12 கிரகம் இருந்தால் தான் அது ஒரு யோகம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையில் பராசர முறையில் ஒரு யோகம் வரும். இந்த யோகம் அந்த யோகம்னு நிறைய யோகம் வரும். யமகண்ட யோகம் அப்படின்னு கூட வரும். யோகம்னா என்னென்னா 2 கிரகம் சேர்க்கிறதுக்கு பேர் தான் யோகம். அது தப்பான யோகமாக கடை இருக்கலாம், சரியான யோகமாக கடை இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது பராசர முறையில் கடை சந்திரன் நின்ற வீட்டுக்கு 2வது வீடு 12வது வீட்டில் கிரகம் இருந்தால் தான் அது ஒரு யோகம். அந்த 2வது வீடு 12வது வீட்டில் கிரகம் இல்லைன்னா அந்த யோகத்துக்கு பேர் கேமத்துருவ யோகம். அந்த கேமத்துருவ யோகம்னா என்ன? ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஒரு கிரகம் நின்ற, அதாவது சந்திரன் நின்ற வீட்டுக்கு 2, 12 கிரகம் இல்லை, நேர் 7லேயும் கிரகம் இல்லைன்னா அந்த யோகங்கள் சரியாக இருக்காது. இதில் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா பஞ்சபாண்டவரில் தர்மராஜாவுக்கு சந்திரனுக்கு இருபக்கம் கிரகம் இல்லை. அவங்க நாடு நகரெல்லாம் ஆண்டுட்டு வனவாசம் போனாங்க. சகாதேவன் கேட்டார். சகாதேவனை போய் கேட்குறாரு, அண்ணா இது எதனால தம்பி நம்ம இப்படிலாம் வந்தோம் அப்படின்னு கேட்குறாரு. அண்ணா உன்னோட ஜாதகம் தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்துங்க வந்தோம். அப்போ அவருக்கு அந்த கேமத்துருவ யோகம் இருந்துச்சு. கேமத்துருவ யோகம்னா சந்திரனுக்கு 2 பக்கம் கிரகம் இல்லை, நேர் 7ல் கிரகம் இல்லைன்னா அது ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். கடைசியில் எதுவுமே இல்லாத நிற்கும். இதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்டார். அந்த பரிகாரத்தை சொல்லி இதுமாரி எனக்கு ஜாதகத்தில் நிறைய பேர்த்துக்கு இந்த கேமத்துருவ யோகம் இருந்து அந்த பரிகாரத்தை சொல்லி அதை கடைபிடிக்கும்போது அதுக்கான பலாபலன்கள் நிறைய பயனடைஞ்சவங்களாம் உண்டு. பரிகாரம் சொல்கிறதுக்கு வகுப்பில்லை. இப்போ நம்ம அந்த உபச்சேர்க்கையை பற்றி நம்ம பாடம் நடத்த போகிறோம். அப்போ பராசர முறையில் கூட ஒரு கிரகத்துக்கு 2, 12 கிரகம் இருந்தால் தான் அந்த யோகம் வேலை செய்யுது. அதேமாரி ஒரு கிரகம் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, அந்த கிரகத்துக்கு 2, 12 நேர் 7ல் கிரகம் இல்லைன்னா அது உச்சமற்ற கிரகமாக இருந்தாலும் சரிங்க, அந்த கிரகத்தோட கார்த்தம் என்னவோ அதோட கார்த்தம் சரிவர ஜாதகத்துக்கு இயங்கவில்லை அப்படின்னு அர்த்தம். அதுக்கு உதாரணத்து ஜாதகத்தோடு நம்ம பார்க்கும்போது இன்னும் நிறைய தெரிஞ்சுக்குவீங்க. உதாரண ஜாதகம்லாம் கொஞ்சம் இப்போ ஒவ்வொரு வீடியோவிலையும் பார்த்துக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், குரு பகவான் இப்போ மேசராசி கட்டம், மேசத்தில் குரு இருக்குது. குருன்னா நாடியில் பொறுத்த வரைக்கும் லக்கணம் கிடையாது. குருன்னா ஜாதகர், ஆண் ஜாதகர். சுக்கிரன்னா பெண்ணோட ஜாதகத்தில் ஜாதகி. இப்போ குரு இது ஆண் ஜாதகமாக இருந்தால் குருவை மையமாக வச்சு பார்க்குறோம். இப்போ இந்த குரு பகவானுக்கு அடுத்தது குரு பகவான் மேசத்தில் இருந்து எந்த வீட்டை நோக்கி போகுதோ அதுதான் 2வது வீடு. அந்த 2வது வீடு ஸ்திர ராசி, நிலையான் ராசி, செல்வாக்கான் ராசி. அந்த இடத்துல சுக்கிரனோட வீடு, அங்கே செவ்வாய் இருக்குது. அந்த குரு அந்த செவ்வாய்ங்கிற நட்பு கிரகத்தை போய் நோக்கி போகிறதுனால ஒரு வருங்காலத்தில்
நிலபலம் செவ்வாய்னா என்ன? நிலபலம், சொத்து சுகம். அது சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறதுனால நல்லா வளமையாக வாழ்வார். அப்படி ஜாதகத்தை பார்க்கும்போது அப்படி வரலன்னா கூட இது திருமணக்காரகன். திருமண வாழ்க்கை அமைஞ்ச வாட்டி அதுமாரி நடக்கும். திருமண வாழ்க்கை அமைஞ்ச உடனே ஒரு சில பேர் வந்து என்கிட்ட ஜாதகம் பண்ண பல வருஷமாக பார்க்கும்போது, என்னங்க இது நடக்கலைன்னா, குரு நின்ற வீட்டுக்கு 2வது வீட்டில் குரு இருக்குது, செவ்வாய் இருக்குதுன்னா, அவருக்கு திருமணம் நடந்து 2வது வருஷம் அல்லது ஃபஸ்ட்லேயே கூட அனுபவிக்கிறாங்க. குரு அடுத்து செவ்வாய் சந்திக்கிறதுனால ஜாதகர் நிலபுலம் செல்வாக்கோட வாழ்வார் அப்படின்னு அர்த்தம். சரி, இது ஒன்று. இந்த 12வது வீடுங்கிறது என்ன? முதல்ல குரு நின்ற வீடு இந்த ஜென்மத்தில் என்னவா இருக்கிறாரு? மேச வீட்டில் இருக்கிறாரு. அந்த வீட்டோட தன்மை என்னவோ அதுவாக இருக்கிறாரு. அப்போ முன்னாடி குரு எங்கே இருந்திருக்கும்? மீனத்தில் இருந்திருக்கும். அப்போ மீனத்தில் இந்த குரு சூரியனோட தொடர்பு இருந்திருக்குது. மீனத்தில் சூரியன்னா கௌரவம் புகழ், அதுவும் குருவுக்கு சூரியன் நட்பு. அப்போ குருவோட வீடு சூரியன் நட்பு. அப்போ குருவோட வீடுனா ஒரு தெய்வீக அம்சமான வீடு. தெய்வீகத்தில் வந்து சிவபெருமானுடைய அனுகிரகம் பெற்றவராகவும் நல்ல பேரும் புகழ் பெற்றவனாகவும் நல்ல பெரிய குடும்பத்தில் செல்வாக்கு உள்ள குடும்பத்திலையும் பிறந்தவராக இருப்பார். முன் ஜென்மத்தில் நல்லது பண்ணியிருக்கிறாரு. அப்போ அதை தொட்டு வந்த குரு அடுத்து செவ்வாய் தொட போகுது. சூரியன் யார்? சிவபெருமானோட மகன் செவ்வாய் தொட போகிறாரு. அப்போ இவர் முழுக்க முழுக்க சிவபெருமான் கடாசம் பெற்றவர். அப்போ குரு சூரியனை தொட்டு வந்ததுனால இப்போ குரு வந்து யார் நோக்கி போகுது? செவ்வாய் நோக்கி போகுது. இது வந்து 80% பலன் தரும் ஒரு தோராயமாக. 12வது வீடு சூரியன், இது வந்து 40% பலன் தரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரியன் யாரை நோக்கி போகுது? குருவை நோக்கி போகுது. சூரியனா யார்? உயிர் உள்ளதில் தந்தை. அடுத்தது திருமணமான மாமனார், தலைமகன் சூரியன். இவங்க யாரை நோக்கி போகிறாங்க? குருவை நோக்கி போகிறாங்க. இந்த குரு யாரை சார்ந்து வாழ்ந்தது? சரி, இந்த சூரியன் யாரை சார்ந்து வாழ்ந்தது? குருவை சார்ந்து வாழ்ந்தது. அப்போ இவர் பிறந்த நேரம் தந்தை நல்ல பேரும் புகழும் பெற்றவராகவும் 4 பேர்த்துக்கு வழிகாட்டுபவராகவும் தெய்வீக நம்பிக்கை உள்ளவராகவும் இருப்பார். இந்த குருவுக்கு திரிகோணத்தில் நட்பு கிரகம் இருந்தால் தான் பெருசாக எடுக்கணும். குருவுக்கு திரிகோணத்தில் ராகு இருந்துச்சுன்னா அதை மாற்றி அமைச்சிருக்கும். எடுத்தோன்னே ஐயா இப்படித்தான் நடத்தினார் அப்படிங்கிறத முதல்ல விதிமுறை அப்படிங்கிறத கற்றுக்கங்க. சூரியன் குருவை நோக்கி போகிறதுனால அரசாங்கம், பேர் புகழ் எல்லாம் ஜாதகரை தேடி வரும். ஜாதகர் எதை தேடி போகிறார்? செவ்வாய் தேடி போகிறார். அப்போ ஜாதகர் வந்து செவ்வாயோட குணம் என்ன? முன்கோபம். அதேமாரி முன்கோபம், முரட்டு பிடிவாதம். செவ்வாய் சுக்கிரனோட நட்பு வீட்டில் இருக்கிறதுனால இது பெருசளவு பாதிக்காது. இவருக்கு நிலபுலம் செல்வாக்கோடு வாழ்வார், அதிகார தோரணையோடு வாழ்வார். செவ்வாய்னா என்ன? தற்காப்பு கலை, காவல், இராணுவம், இது மாதிரி ஏதாவது சொல்லலாம். ராகு திரிகோணத்தில், செவ்வாய்க்கு திரிகோணத்தில் ராகு இருந்தால் அவன் இராணுவத்தில் இருக்கிறான். அப்போ இது ஒரு காவல்காரனாக இருப்பான். இல்லைன்னா ஒரு அதிகாரமுள்ள இடத்துல இருப்பான் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் குரு அடுத்து எதுவாக மாறாரு? குரு செவ்வாயாக மாறாரு. சூரியனோட அனுகிரகம் குருவை தேடி வருது. இவர் விரும்பினாலும் விரும்பினாட்டினாலும் சூரியன் குருவை தேடி வரதுனால இந்த ஜாதகரோட தந்தை, இந்த குருங்கிறது ஜாதகர், சூரியங்கிறது தந்தை. தந்தை ஜாதகரை நம்பி வாழ்வார். அப்படித்தான் சொல்லணும். அன்றைக்கி ஜாதகம் பார்க்கும்போது நான் யாரை நம்பி வாழட்டும் அப்படின்னு கேட்டால் அவர் ஜாதகரோட மகனை நம்பி தான் வாழ்வார். மகன் அதிகார போக்கில் செல்வாக்கா நிலபுலத்தோடு வாழ்வார். இப்படி தான் இந்த உபச்சேர்க்கையை வச்சு சொல்லணும். ஒரு கிரகத்துக்கு 2, 12, 7 என்ன கிரகம் இருக்குதோ அதை தான் உபச்சேர்க்கைன்னு சொல்லுவோம். இதை மட்டும், இந்த உபச்சேர்க்கையை மட்டும் இன்னும் ஒரு 4-5 சார்ட் போடுறேன். அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக போயிடும்.